வள்ளி திருமணம் ரொம்ப சுவையான பகுதி. அதாவது முருகப்பெருமான் குறவர் குடிசையிலே வளர்ந்த வள்ளியம்பெருமாட்டியின் மீது காதல் கொண்டு மையல் கொண்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்வார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்குது. சோழ வளநாடு சோறு உடைத்து, பாண்டி வளநாடு முத்து உடைத்து, அது மாதிரி தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. என்ன தொண்டை நன்னாடு சான்றோர்? சிறந்த அறிவாளிகள் பண்பாளர்கள் வாழுகிற நாடு தொண்டை நன்னாடு. எங்கள் ஒரு நாட்டுக்கு என்னங்க பெருமை? இயற்கை வளம், மலை, அருவி, ஆறு எல்லாம் சரி. மனுஷன் பச்சை அயோக்கியன்னா யாராவது குடியிருக்க முடியுமா அந்த ஊரில் போய்? யாரும் கேட்க முடியாது. இப்போ ஒரு நாட்டில் செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், வளம் இருக்கலாம், மற்ற எதுவுமே இல்லைன்னா அது நாடாது. ஒரு நாடு எப்படி இருக்கணும்? நம்மூர் கிழவி அவ்வை பிராட்டி சொல்கிறா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ. ஆனால் இந்த பாட்டை யாரும் இப்படி படிக்க மாட்டான். நாடா கொன்றோ காடா கொன்றோ, கொல்றதுல தான் நம்மளுக்கு ஆசை. பாட்டு நாடாகு ஒன்றோ, அது நாடான ஒன்றா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ. அது நாடாக இருந்தா என்ன, காடாக இருந்தான்னு. மேடாக இருந்தான்னா பள்ளமாக இருந்தான்னா மேடாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ, அவலாகு கொன்றோ மிசையாகு ஒன்றோ. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. எவ்வழி நல்லவர் ஆடவர், எந்த ஊரில் நல்லவர்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே, அந்த ஊரில் தான் மனுஷன் வாழ முடியும் அப்படின்னு. எந்த ஊரில் நல்லவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரில் தான் மனுஷன் வாழ முடியும். என் நண்பர் ஒருத்தர் ஜப்பான் போயிருந்தாருங்க. நண்பர் என்ன, டாக்டர் மு வரதராஜனார், பெரியவர். டாக்டர் மு வரதராஜனார் ஜப்பான் போயிருந்தார். ஜப்பானில் ஒரு ரயில் நிலையத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு, அவர் ஒரு இடத்துல ரயில் நிலையத்துக்கு போய் இறங்குறாரு. அவருக்கு அந்த ஊர் தமிழர்கள்லாம் இந்தியர்கள் கைகுலிக்கு வரவேற்றுட்டு அவர் பொட்டியை வாங்கி ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் இப்படி வச்சுட்டு, வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்களாம். உடனே டாக்டர் மு வரதராஜனார் சொல்லியிருக்கிறாரு, பொட்டியை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னார். ஏன்னா அது நம்ம ஊர்லேருந்து போனவர். அவர் பொட்டியை அங்கங்கே வச்சா அவன் அப்படியே சுட்டுட்டு போயிடுவான் உடனே. அதுக்கு அவர் பயந்து போய் பொட்டி, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, பொட்டியை வச்சுட்டு வாங்க, தைரியமாக வச்சுட்டு வாங்க. அவர் என்ன பண்ணாராம், பொட்டியை அப்படி வச்சுட்டு அந்த காஃபி ஷாப் வரைக்கும் போனவர் பாருங்கள், பிளாட்ஃபாரத்துலேருந்து கொஞ்சம் இப்படி திரும்பி உள்ளே போய் அந்த காஃபி குடிக்க போகணும். அப்போ கூட சொன்னாராம், நான் இங்கேயே நின்று பொட்டியை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் காஃபி வாங்கிட்டு வாங்கன்னாராம். சார் பயப்படாதீங்க சார், வாங்க உள்ளே வாங்க. பொட்டியை அப்படியே வச்சுட்டு நேராக அங்கேருந்து போய் காப்பியை குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தா பொட்டியை காணும். அவர் அப்படியே பதறி போயிட்டார். நான் அப்பயே சொன்னேன்னப்பா, சார் ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படி எங்கேயும் போவாது. சுற்றி முற்றி பார்த்தா நடக்கிற வழியில் இடைஞ்சலாக இருக்கேன்னு எடுத்து அதை ஓரமாக வச்சுருக்கான். சொல்லிட்டு டாக்டர் மூவா சொல்கிறார், அதில் நாடு இன்னொருத்தன் பொருளை எடுக்கப்படாது, இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அது அந்த இடத்துல இருந்தால் அது இடைஞ்சலாக இல்லாமல் ஓரமாக எடுத்து வைக்கணுமே ஒழிய அதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போகக்கூடாது. எவ்வளவு ஒரு டிசிப்ளின். என்னுடைய இன்னொரு நண்பர் டாக்டர் செல்வ கணபதினு பேர், அவர் ஜப்பான் போயிருந்தார். அவர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இந்த டிக்கெட் என்ட்ரி போடுற இடத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டார், ஒரு விலை உயர்ந்த கேமரா வாங்கிட்டு வந்திருக்கிறார். கேமராவோ ஒரு டிவி இந்த செட்டோ அதை பக்கத்தில் கையில் வச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு செக்இன் பண்ணி உள்ளே வந்துட்டார். ஃப்ளைட்டுக்கு வரும்போது ஒரு கவலையாகி போச்சு. ஆஹா, மறந்தங்க வச்சுட்டோம் அப்படின்னு. சுலபத்தில் வெளியில் வர முடியாது. அவர் எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் வந்து வெளியில் வந்து பார்த்தா அது இல்லை, மிஸ் ஆகி போச்சு. உடனே அந்த விமான கம்பெனிக்காரன், நீ எந்த செட்டு வாங்கினா பில்லு காட்டு அப்படின்னு இருக்கிறான். அந்த பில்லை காமிச்சுட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அதே மாதிரி ஒரு புது செட்டு வந்தாச்சு, அவர் கையில் கொண்டாந்து கொடுத்தாச்சு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படி கொண்டு வந்து அந்த செட்டை அப்படி கொண்டாந்து அங்கே வச்சாச்சு. அவர் கேட்டார், அது கிடச்சிருச்சா, அதுவே கிடச்சிருச்சான்னார். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது கிடச்சிருச்சா இல்லையாங்கிறது முக்கியம் அல்ல. எங்கள் நாட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர் எங்கள் நாட்டை பற்றி தவறான அபிப்பிராயத்தோடு வெளியில் போகக்கூடாது. அதனால் முதல்ல உங்களுக்கு இதை கொடுத்துட்டோம், அப்புறம் அது எங்கேன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் வாங்கிக்குவோம். ஏன்னா எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போகிற ஒருத்தர் எங்கள் நாட்டில் திருட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு வெளியில் போகக்கூடாது. அதனால தான் அந்த பில்லை கேட்டோம். அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கையில் கொடுத்தாச்சு, நீங்கள் சந்தோஷமாக போங்க, அதை கண்டுபிடிச்சிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. அப்போ எப்படி ஒரு நாட்டுப்பற்றோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள், நல்ல மக்களாக, நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மக்களாக இருக்கணும். சார் 40 மாடி இருக்குது, 50 மாடி இருக்குது, லிஃப்ட் இருக்குது, கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் மனுஷனாக இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். முதல்ல என்ன வேணும், மனித பண்பு இருக்கணும். சான்றோர்களாக மக்கள் வாழ வேண்டும். பதவிக்கு வருவதாலே ஒருவர் பெருமை பெறுவது இல்லை, தான் வந்ததால் பதவிக்கு பெருமையை தேடித்தர வேண்டும்.
ஒரு மனிதன் மறைந்த பிறகும் அவருடைய பெயர் அந்த மண்ணிலே உச்சரிக்கப்படுகிறது. அந்த மண்ணை சொன்னால் நினைவு வருகிறது. இந்தியாவிலேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போகிறா, இந்தியானா தெரியாது, ஓ காந்தி நாடு, ஓ யூ ஆர் கமிங் ஃப்ரம் தட் காந்தி கண்ட்ரி அப்படிங்கிற. அப்போ யோசிச்சு பாருங்க, நல்ல சிறப்பான மனிதர்கள் இருந்தால் ஒரு மண்ணுக்கு என்றைக்கும் அந்த பெருமை வருகிறது. இதை எழுதுறார், தொண்டையின் நன்னாடு சான்றோர் உடைத்து, சான்றோர்களாலே பெருமை உடையது. நாடாகொன்றோ நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு. அப்படிப்பட்ட தொண்டையின் நன்னாடு, சான்றோர்கள் வாழ்கிற பூமி. அதில் வள்ளிமலை அப்படின்னு ஒரு மலை. ஒரு சின்ன குறிப்பு, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற கந்தபுராண கதைப்படி வள்ளிமலைங்கிறது தொடர் நன்னாட்டில் இருக்குது. நம்முடைய வணக்கத்திற்குரிய வாரியார் சாமியுடைய இஷ்ட ஸ்தலம் வள்ளிமலை. நிறைய திருப்பணி எல்லாம் பண்ணினார்கள் சுவாமி, வள்ளிமலைக்காக நிறைய செய்தார்கள். வள்ளிமலையை அவருடைய பிரியமான இடமாக வைத்துக் கொண்டிருந்தார். அந்த வள்ளிமலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கருப்பாக உயரமாக இருக்குது. எழுதுகிறார் பாருங்கள் கட்சியப்பர், அந்த வள்ளிமலை கருப்பாக உயரமாக இருப்பதால் திருமால் போல் காட்சியளித்தது. அதன் தலையிலே பிறை நிலாவை தாங்கி கொண்டிருந்ததால், உயரமாக நிலாவையே தள்ள வச்சிருந்ததா, தலையிலே பிறை நிலாவை வைத்திருந்ததால் அது சிவபெருமானை நினைவூட்டியது. அந்த வள்ளிமலையிலே அருவிகள் மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. பிரம்மாவுடைய தோளிலே இருக்கிற பூணூல் போல் காட்சியளித்ததால் அது பிரம்மா போல் காட்சியளித்தது. 3 தேவர்கள் பிரம்மா மாதிரி, அந்த அருவி தலையில் பாம்பு நிலா இருந்ததாலே அது சிவபெருமான், கருப்பா உயரமாக இருந்ததாலே திருமால் என்று 3 தேவர்களைப் போல் காட்சியளித்த அற்புதமான திருத்தலம் அந்த வள்ளிமலை. அந்த வள்ளிமலையிலே வேடுவர் குலத்திலே தோன்றிய ஒப்பற்ற பெரிய தலைவன் நம்பிராஜன். நம்பி அப்படிங்கிற சொல் இருக்கே, தமிழில் மிக உயர்ந்த சொல், மிக உன்னதமான ஒரு உயர்ந்த சொல் நம்பி. சமஸ்கிருதத்தில் பூரணர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பூரணர்னா முழுமையானவர், பூரணம் அப்படின்னா முழுமை. கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு மூடிடுவோம், கம்ப்ளீட்டாக ஃபில்லின் பண்ணிட்டு அதுக்கு பூரணம் அப்படின்னு பேர். அது மாதிரி பூரணத்துவம் வாய்ந்தவர்கள் பூரணர்கள். அந்த பூரணர்ங்கிற வடமொழி சொல்லுக்கு தூய தமிழ் சொல் சொல்லணும்னா நம்பி, எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அர்த்தம் நம்பி. இவன் நம்பிராஜன். அப்படிப்பட்ட நம்பிகள் தலைவனாக விளங்குகிறவன் நம்பிராஜன், வேடுவர் குலத் தலைவன். இவன் 21 தலைமுறை முருக பக்தி உடையவன். அதென்ன 21 தலைமுறை, அதாவது தாய் வழி 10 தந்தை வழி 10, 21 தலைமுறை முருக பக்தி உடைய ஒரு அற்புதமான குடும்பம். அவனுக்கு என்னன்னு கேட்டால், திருமணமாகி நிறைய ஆண் குழந்தைகளாக பிறந்தது, பெண் குழந்தை பிறக்கலை. ஒரே வருத்தம் அவனுக்கு. நம்ப முடியுதா? பெண் குழந்தை பிறக்கலேன்னு யாராவது வருத்தப்பட்டதா வரலாறு இருக்குதா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுறான், பொம்பளை பிள்ளை பிறந்தா வருத்தப்படுறான் எல்லாரும். இது ரொம்ப அசட்டுத்தனமான விஷயம். முதல்ல இந்த எண்ணத்தையே மாற்றணும். பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படும். நம்மால் சொல்கிறான், 1-2 பிறந்தா பொம்பளை பிள்ளை சந்தோஷப்படலாம், அதுக்கப்புறம் பிறந்துட்டா. நான் சொன்னேன், பொம்பளை பிள்ளை மகாலட்சுமி மாதிரி. உண்மைங்க, போகும்போது செல்வத்தெல்லாம் கொண்டு போயிடுறாளே மகாலட்சுமி, அதான கவலையாக இருக்குதுன்றா. நான் முதலே சொன்னேன், எனக்கே 2 பொண்ணுன்னு சொன்னேன். என்னுடைய 2வது குழந்தை கோயம்புத்தூரில் பிறந்தா. நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தபோது டெலிவரி அவளுக்கு. அப்போ ராத்திரி 12 மணி கொண்டு போய் அவளை அட்மிட் பண்ணணும். அப்போ என்கிட்ட கார் கிடையாது. அங்கே பக்கத்தில் ஹோட்டல் அலங்காரம் இருக்கால போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சி கொண்டு போய் ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டேன் அவளை. அவளை கொண்டு போய் உள்ளே அப்படி சேர்த்துட்டு வெளியே அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், பணம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ அவள் கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நான் வீட்டில் வாங்கிக்கிறேன், சந்தோஷமாக சேர்த்து கொடுப்பீங்கன்ட்டு போயிட்டார். ஆனால் ஒரு டெலிவரி ஆச்சு, ஒரு வாரமாக அவரை பார்க்க முடியல, அவர் வரவும் இல்லை வாங்கவும் இல்லை. அப்புறம் நானே இவருக்கு கடன் வச்சா அந்த கடனுக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும், இது வேணுமா? இது அதுக்கு அவரை கண்டுபிடிச்சி மறுபடியும் போய் என்னையா நீ வரவே இல்லை. அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன குழந்தை, அப்பா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவர் கேட்டார், பாருங்க பொம்பளை பிள்ளையா? நான் கேட்டேன், அதை பற்றி நீயே வருத்தப்படுறேன், உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இல்லை ஆம்பளை பிள்ளையா இருந்தால் நீங்களும் அள்ளி குடிப்பீங்க, நீங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க. அவனே முடிவு பண்ணிட்டான், நீங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க, கொடுக்கறதா கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏய் பொம்பளை பிள்ளைனா என்னப்பா அவ்வளோ தாழ்ந்து போச்சா? இன்னும் நீங்களே வருத்தத்தில் இருக்கிறீங்க, கொடுக்கறத கொடுங்க. அப்படி பார்த்தா எனக்கு இது 2வது பொம்பளை பிள்ளைப்பான்னு. அவன் சொன்னான் பாருங்க, அப்போ நான் தாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா. உலகத்தில் அப்படி ஒரு ஐடியா, அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பொன் குழந்தை அப்படின்னு சொன்னால் அது ஏதோ செலவாயிட்டோம், ஆம்பளை பிள்ளை வரவாயிட்டோம். யார் சொன்னா? ஆம்பளை பிள்ளை எவ்வளோ பேர் சொத்தை அழிச்சிருக்கான்னு தெரியுமா? பொம்பளை பிள்ளை தங்கமாக இருந்து கடைசி வரைக்கும் அப்பனுக்கும் ஆத்தாக்கும் சோறு போட்ட பொம்பளை பிள்ளை எவ்வளோ பேருக்கு உலகத்தில் இருக்க.
எந்த பிள்ளையாக இருந்தாலும் சந்தோஷப்படணும், எந்த பிள்ளையாக இருந்தாலும் கொண்டாடும். இப்போ நம்பிராஜனுக்கு பெண் குழந்தை இல்லைன்னு பெரிய வருத்தமாக, பெண் குழந்தை வேணும்னு முருகப்பெருமானுக்கு நோன்பு நோக்கிறார், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தில் திருமால் கண்ண முனிவருடைய சாபத்தினாலே பூமியில் ஒரு முனிவராக வந்து உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த வள்ளி மலையில். அவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிற போது மகாலட்சுமி பெண் மான் வடிவத்தை எடுத்து அவர் எதிரில் அப்படி ஓடினார். அந்த பெண் மான் வடிவத்தை எடுத்து அவள் போன போது திருமால் அந்த கண்களாலே அந்த மானை கலந்தார். அந்த செம்மான் வயிற்றில் இந்த பெண் குழந்தை வந்து பிறந்தார். இந்த கட்சியப்படி என்ன நயமாக எழுதுறார் பாருங்க. நீ மனித பிறவி எடுத்து வா அப்படின்னு முருகப்பெருமான் மேலேந்து அனுப்பிச்சாராம். மானிடத்தில் வருக என்ற வாய்மையால், மானிடம்னா மனித பிறவி, மானிடத்தில் வருக என்ற வாய்மையால் இவள் மானிடத்தில் வந்தாளாம், ஒரு மான் இடத்தில் வந்தாளாம். சரி, யார் இதை சொன்னா அப்படின்னா சிவபெருமானிடத்தில் பிறந்த பிள்ளை சொன்னானா. சிவபெருமானிடத்தில் பிறந்த பிள்ளை இந்த உத்தரவு கொடுத்தானா. எனவே மானிடத்தில் வருக என்ற வாய்மையினால் இவள் மானிடத்தில் வந்தாளாம். அடுத்த வார்த்தை இன்னும் அழகு என்னன்னா, அம்மான் மகளை மணப்பதற்காக செம்மான் வயிற்றில் இவள் வந்து பிறக்கிறாளாம். அம்மான் மகனை மணப்பதற்காக செம்மான் வயிற்றில் வந்து பிறக்கிறாளாம். இது கச்சியப்பருடைய அருமையான கற்பனை. அருணகிரிநாதர் இந்த அனுபவத்தை வேற மாதிரி பாடுறார். முருகனை பற்றி பாடுற போது கந்தர் அனுபூதியில் சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அந்த செம்மான் மகள், சிவந்த மான் வயிற்றில் மகளாக வந்து பிறந்தவள் வள்ளியம்பெருமாட்டி. இதை பாருங்க, அந்த வள்ளி அப்படியே வந்து மான் வயிற்றில் இருந்து ஒரு பெண் குழந்தையா கீழே பிறந்தாள். உடனே அந்த மான் மருண்டு ஓடிவிட்டது. மனுஷ வடிவத்தில் இருந்தோட மான் அப்படியே போயிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த குழந்தை, அந்த மான் ஈன்ற அந்த பெண் குழந்தை வள்ளியம்பெருமாட்டி, அவளுக்கு இன்னும் பேர் வைக்கல. இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழணும் தானே, வாரியார் சாமி தான் சொல்லுவார், குழந்தை பிறந்த உடனே அழலைன்னா மற்றமெல்லாம் அந்த வேலையை ஆரம்பிச்சுடணும்னு. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஏன் அழுகுது? நம்ம இவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளாக சௌரியமாக எங்கேயோ இருந்தோமே, இப்போ இந்த பசங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்படி சுற்றி முற்றி பார்த்து பார்த்து அழும். ஐயோ நம்ம நல்லா இருந்தோமே, எங்கேயோ வந்து ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆட்டுக்கிட்டோமே அப்படின்னு அழுவும். செத்து போகிற போது பாருங்கள், அவன் நிம்மதியாக போயிடுவான், சுற்றி எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏன் தப்பிச்சுட்டானே நம்மகிட்டேன்னு இந்த நாம் இன்னும் இருக்கிறோமேனு எல்லாம் அவனை பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பான். ஒரு புள்ள பிறந்த உடனே குழந்தை அழுவணும். அது என்னென்னா சயின்ஸு, நுரையீரல் சுருங்கி விரியணும். அதுக்கு உள்ளே இருந்த லெவலுக்கு வேறு, அதுக்கு கர்ப்பத்தில் இருந்த காற்றழுத்தம் வேறு, வெளியில் வந்த உடனே ஏற்பட்ட காற்றழுத்தம் வேறு, சுவாசம் தொடங்கணும். அந்த சுவாசிப்பதற்கு வசதியாக அந்த அழ ஆரம்பிக்குது குழந்தை. வள்ளி அழுதா. அவள் அழுதது எப்படிடா இருக்குன்னா, நம்பிராஜன் அப்போ தான் வேட்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் தன்னுடைய வேடுவர்களோடு. அந்த குழந்தை அழுகிற குரல் எப்படி கேட்டுதான், கிண்ணறனல் யாழொலியோ கேடில் சீர் பாரதிதன் இன்னிசையோ என்று அயிர்க்க ஏங்கி அழுதுட்டாள் அப்படின்னு. ஒரு குழந்தை அழுகுற அழுக ஒலி எங்கேயாவது யாழ் மாதிரி இருக்குமா, வீணை மாதிரி இருக்குமா? ரயிலில் நீங்கள் இந்த 3 டயர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டு 3 டயர் ஏசியில் வரலான்னு புக் பண்ணால் யாராவது கை குழந்தை கொண்டாந்துருவாங்க. அது விடிய விடிய அழுதுன்னு வச்சுங்க, எல்லாம் போச்சு நமக்கு. நாமளும் தூங்க முடியாது. குழந்தைய போய் கோச்சிக்க முடியுமா? முடியாது. ஒரு தடவை நான் ரயிலில் வரும்போது ஒரு குழந்தை அழுது அவங்க அம்மாவே பொட்டுன்னு அடிச்சுட்டேன். அந்த குழந்தைய ஓங்கி அடிச்சு, சனி தூங்கு. நான் ஒரு 2 நிமிஷம் இப்படி பார்த்தேன், என்னால் பொறுக்க முடியாது. குழந்தை அடிக்கிறான் அந்த அம்மா ஆத்திரத்தில். நான் கேட்டேன், இது இலவசமாக கிடச்சிதாம்மா உங்களுக்கு? யாராவது போகிற போது கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களா உங்ககிட்ட? என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? இருங்க, ஏதாவது பிள்ளை எப்படி அடிப்பாங்களா? என்னென்ன சார் நான்சென்ஸ், உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாம் சொல்கிறது அவங்களே முந்திக்கிறாங்களாம். உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, குழந்தை அழுகுது, யாரையும் தூங்க விட மாட்டேன். அந்த அம்மா தூங்கலைங்கிறத ஆத்திரமே. நான்சென்ஸ். அதுக்கு சென்ஸ் இல்லாமல் இருக்கும் குழந்தைக்கு, இத்தனோண்டு குழந்தை. அது இந்த ரயில் ஜோல்ட்டுக்கு அது பயப்படுது, இப்படி எப்படி ஆடுற ஜோல்ட்டுக்கு அது பயப்படுது அந்த குழந்தை. அது கத்துது, வீச்சு வீச்சுன்னு அந்த மாதிரி சொல்கிறான். கத்து ஊரையே கூட்டுது, தூங்க விட மாட்டேங்குது. நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கொடுங்க, நான் தூக்கிட்டு இறங்கியா போகிறேன், கொடுங்க. ஒரு குழந்தைய எடுக்கிறாப்புல எடுத்து போடுறாப்புல போட்டு தட்டுறாப்புல தட்டினா 10 நிமிஷத்தில் தூங்கிடும். இன்றைக்கி தாய்மார்களுக்கு குழந்தைய எப்படி தட்டி கொடுக்கறதுன்னே தெரியலையே பல வீட்டில்.